everyone, welcome back to my channel. This is GV Lakshmi, Financial Consultant. இன்னைக்கு அகைன் இன்னொரு நியூ டாபிக். சின்ஸ் மார்ச் வந்து உமன்ஸ் டே மந்த் அப்படிங்கிறதுனால நம்ம நிறைய உமன்ஸ் டாபிக் பேச போகிறோம்னு சொல்லியிருந்தேன். லாஸ்ட் வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் உங்கள் பர்சனல் ஃபினான்ஸை வந்து நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருந்தேன். நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன டாப்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் ஃபினான்ஸ் வந்து யார் எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணுறாங்க, ஒர்க்கிங் உமனா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபா அப்படிங்கிறது தான் டாப்பிக்கு. இந்த டாபிக் கேட்டவுடனே உங்களுக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கும். ஒர்க்கிங் உமன் தான் பண்ண முடியும் எஃபெக்டிவாக, ஏன்னா அவங்க தானே இன்கம் பண்ணுறாங்க, ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி வந்து பெருசாக பண்ண முடியும் அப்படின்னு தோணலாம். டைரக்ட் ஆன்சர் வந்து இதுவாக தான் இருக்கும். பட் அப்படி வந்து டைரெக்டாக நம்ம யோசிக்காமல் இதில் வந்து என்னெல்லாம் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது ரெண்டு பேருக்கும், என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருக்குது ரெண்டு பேருக்குன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து நிறைய மல்டி டாஸ்கிங் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதே வந்து மோஸ்ட் ஆஃப் தி எஜுகேட்டட் உமன் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாகவும் இருக்காங்க. ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, அந்த காலம் மாதிரி வந்து அவங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படிலாம் சொல்லிட முடியாது. ஈவன் அந்த காலத்துலேயே பார்த்திங்கன்னா உமன் வந்து தே மேட் அ வெரி வெரி பிக் சிஇஓஸ், பெரிய பெரிய ஆண்டர்ப்ரனர்ஸ் எல்லாம் உருவாக்குனவங்க வந்து அந்த காலத்து உமன் தான் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம வந்து ரொம்ப ஹவுஸ் ஒய்ஃபை வந்து ரொம்ப அண்டர் ரேட் பண்ணிட்டோம், அவங்களால வந்து பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. பட் சர்ப்ரைசிங்லி பார்த்திங்கன்னா அவங்க வந்து நிறைய விஷயங்களில் வந்து சேவிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்காங்க. ஒரு விஷயம் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லை ஒரு சர்வீஸ் அவைல் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய சாய்ஸை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க, கம்பேர் பண்ணி பார்த்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணுறாங்க. அடுத்தது வந்து ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸில் வந்து அவங்க மெஜாரிட்டியாக வந்து இன்வால்வ் ஆகிட்டு அதில் ஒரு வேல்யூவை வந்து சேவ் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டியூஷன்ஸ் எல்லாம் இப்போது சின்ன குழந்தைங்களையே எல்லோரும் நம்ம அனுப்பிட்டுருக்கோம். ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பசங்களை கூட டியூஷனுக்கு அனுப்புகிறோம். ஆனால் பீயிங் ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட பசங்களோட எஜுகேஷனுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 7th 8th வரைக்குமாவது அவங்க மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. அதில் ஒரு பெரிய வேல்யூ அவங்க சேவ் பண்ணுறாங்க. ஏர்னிங் இன்கம் பண்ணுறது மட்டுமே வந்து பர்சனல் ஃபினான்ஸுக்கு வந்து பெரிய பூஸ்டப் பண்ணுன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி சேவிங்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பர்சனல் ஃபினான்ஸை வந்து நல்லா வந்து ஒரு பில்ட் பண்ணுறதுக்கான உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து பண்ணும்போது ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ரொம்ப கால்குலேட் பண்ணி ஈவன் ஒவ்வொரு டேக்கும் வந்து கால்குலேஷன் வச்சுருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸ் ஒய்ஃப் பார்த்திங்கன்னா எவ்ரிடே வந்து கால்குலேஷன் எழுதி வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களால எஃபெக்டிவாக பர்சனல் ஃபினான்ஸை வந்து மேனேஜ் பண்ண முடியுது. ஸோ எவ்ரி ஆக்டிவிட்டீஸ் அட் ஹோம் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்போது அவங்களால ரொம்ப எஃபெக்டிவாக பண்ண முடியுது. இவங்களுக்கு என்ன சேலஞ்சஸ், ஹவுஸ் ஒய்ஃப்க்கு என்ன சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து பேசிக்காகவே ஒரு தாட்டை வந்து நம்ம வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி வச்சுருக்கோம். வந்து அவங்க வந்து பெருசாக இன்கம் பண்ண முடியறதில்ல, அவங்க வந்துட்டு அவங்களோட இன்கம் இல்லாதது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய தப்பான விஷயம் மாதிரி அவங்க மைண்டில் இன்ஃப்யூஸ் பண்ணி வச்சுருக்கோம். பட் சின்ன விஷயங்கள் வந்து யாராவது டீவியேட் பண்ணி போகிறாங்கன்னா கூட அந்த அந்த எக்ஸ்பென்சஸை வந்து இவங்க ப்ராப்பராக கொண்டு போகிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்கள பண்ண முடியுது. பட் இது வந்து அவங்களுக்கு என்ன சேலஞ்சஸ் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு ரெகக்னிஷன் கொடுக்கறதில்ல. ஹவுஸ் ஒய்ஃப்ன்றதுனால அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களுக்குமே வந்து ரெகக்னிஷன் கிடைக்கிறதில்ல. ஸோ அவங்க ஒரு ஈவன் அவங்க குக்கிங்காகட்டும் இல்லை அவங்க வந்து அவங்க பண்ணுற காஸ்ட் எஃபெக்டிவான விஷயங்களுக்காகட்டும் இல்லை அவங்க மல்டி டாஸ்கிங் பண்ணுவாங்க. சிலர்லாம் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஃபேமிலியோட அந்த சைக்கிள்லேயே இருப்பாங்க. பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விடுறது, மறுபடியும் கூட்டிகிட்டு வர்றது, நடுவில் வந்து குக்கிங் பண்ணுறது,
ஈவன் வந்து இந்த சர்வெண்ட் வந்து அவங்கள மேனேஜ் பண்ணுறது, இன்பிட்வீன் நிறைய குட்டி குட்டி விஷயங்கள் இருக்கும். ஒரு ஈவன் கிராசரி செல்ஃப் லைஃப்பை பார்க்குறது கூட அவங்களா தான் இருக்கும். பட் அவங்களுக்கான ரெகக்னிஷன் இல்லை, பெரிய அப்ரிசியேஷன் இல்லை அப்படின்றது அவங்களுக்கு என்ன ஆகிடுதுன்னா, ஸோ நம்ம வந்து பெருசாக நம்ம வேல்யூ பண்ணலை போல் இருக்குது ஃபேமிலியில், நம்மளோட வேல்யூ இல்லை, நம்மளும் வெளியே போய் இன்கம் பண்ணால் நிறைய சேவ் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஹவுஸ் ஒய்ஃப் ஆர் சேவிங் மோர். அவங்களோட எஃபெக்டிவாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மந்த் ஆன் மந்த் அவங்களோட இத்தனை ஒர்க்கில் மினிமம் வந்து ஒரு 30,000 ஃபேமிலிக்கு சேவ் பண்ணுறாங்க. இதுதான் நிஜம். பட் அந்த சேலஞ்சஸ் வந்து அவங்க எப்படி வெளியே வரலாம், இந்த மாதிரி தாட் ப்ராசஸ்லேருந்து அவங்க எப்படி வெளியே வரலாம், நான் வந்து இன்கம் பண்ணுறதில்ல, என்னோட பார்ட்டிசிபேஷன் வந்து ஆன் இன்கமில் வந்து அதிகமாக இல்லை அப்படிலாம் திங்க் பண்ணாமல் அவங்க வந்து அவங்களுக்கான செல்ஃப் டைம் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து எல்லாமே மீ டைம்னு பேசுகிறோம் இல்லையா? ஸோ பசங்க ஸ்கூல் போனதுக்கப்புறமோ இல்லை காலேஜ் போனதுக்கப்புறமோ அவங்களுக்கான ஒரு செல்ஃப் டைமை எடுத்துக்கிட்டு அவங்களால முடிஞ்சது சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுலேருந்து ஏதாவது இன்கம் பண்ண முடியுமான்றது வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஒரு சஜஷன் தான். சிலருக்கெல்லாம் அது பிடிக்கும். சரி, நான் வந்து இப்போது ஃப்ரீயாக தானே இருக்கேன், பசங்களும் காலேஜுக்கெல்லாம் போயிட்டாங்க, என்னோடது இப்போ 100% வந்து ஃபேமிலிக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கு வந்து ஒரு 3-4 ஹவர்ஸ் இருக்குது, அந்த 3-4 ஹவர்ஸில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எதையாவது பண்ண ஆரம்பிக்கலாம். சிலருக்கெல்லாம் நிறைய ரைட்டிங் பிடிக்கும், இல்லை ஆர்ட் ட்ரா பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து கம்யூனிகேஷன் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டிஃப்ரெண்ட் விஷயங்கள் இருக்கு. அப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் இறங்கி அவங்கள வந்து அவங்க மணி மேக் பண்ணுறாங்களோ இல்லையோ அவங்கள அவங்க ஆக்டிவாக வச்சுக்கிட்டாங்கனாவே அவங்களால வந்து கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும். அகைன் நான் சொல்கிறது வந்து ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக அவங்க பர்சனல் ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இப்போது ஒர்க்கிங் உமன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஒர்க்கிங் உமன் ஈக்குவலி தே ஆர் ஆல்சோ ஒர்க்கிங் ஃபார் தேர் ஃபேமிலி ஒன்லி. நான் வந்து என் ஃபேமிலிக்காக தான் கஷ்டப்படுறேன், என் ஃபேமிலி வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு எல்லா ஒர்க்கிங் உமனும் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களால எதனால் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ஈக்குவலாக வந்துட்டு பர்சனல் ஃபினான்ஸை மேனேஜ் பண்ண முடியல எஃபெக்டிவாக அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் டைம். அவங்களுக்கு வந்து டைம் வந்து இருக்கிறது இல்லை, ரொம்ப மேனேஜ் பண்ண முடியாது, அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. செகண்டரி பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அவங்களோட குழந்தைங்களை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு வீட்டில் வந்து பெரியவங்க இருந்தாங்க, எல்டர்ஸ் இருந்தாங்க. இப்போ யாரும் கிடையாது. நிறைய ஃபேமிலி நியூக்ளியர் ஃபேமிலி தான், எல்டர்ஸ் கிடையாது. ஸோ இவங்க அதுக்கு வந்து ஒரு பர்சன் அப்பாயிண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு. அங்கே அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் போகுது. அகைன் இவங்களோட மார்னிங்கை வந்து கிளம்புற அவசரத்தில் எல்லாருக்கும் குக் பண்ணுறது, இந்த கஷ்டத்துக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு குக் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் போகுது. ஸோ இவங்க வெளியே போகிற ஒவ்வொரு விஷயங்களுக்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸ்லேயும் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு தெரியாமையே போயிட்டுருக்கு. செகண்டரி வெளியே போகிறாங்க அப்படின்னா போயிட்டு வர எக்ஸ்பென்சஸ், ஒரு ஜாப் கோயிங் பர்சன்னா கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு மினிமம் ஒரு 20-25 செட்ஸ் ஆஃப் சாரியோ ட்ரெஸ்ஸஸோ பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கான எக்ஸ்பென்சஸ் எல்லாமே அவங்களுக்கு ஒரு பக்கம் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகிறதுனால அவங்களால ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்க முடியாது. ஸோ அது டைரெக்டாக அவங்களோட பர்சனல் ஃபினான்ஸில் பெரிய இம்பேக்டை கொடுக்குது. ஸோ அதனால் வந்துட்டு உடனே நம்ம வந்து எல்லாருமே இப்போது ஜாப் போகாமல் வந்து கெரியரை பார்க்காம நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக ஆகிட முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எவ்ரி எக்ஸ்பென்சஸை வந்து கொஞ்சம் டைம் எடுத்து மெஷர் பண்ணிங்கன்னா ஓரளவு மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி ஒன்றும் இல்லை, சும்மா இப்போ ஒரு மதர் ஒர்க் பண்ணுறாங்க, பசங்க வீட்டில் இருக்காங்க, ஏதோ ஒரு குக்கிங்க்கு பர்சன் வரல அப்படின்னா ஒரு ஒரு ஓவர் த ஃபோன் கால், இல்லை இன்றைக்கி குக்கிங் பண்ணுற ஆள் வரல அப்படின்னா ஒரு ஆர்டர் பண்ணேன்னா இன்றைக்கி மினிமம் 1000 rupees ஸ்பெண்ட் ஆகிடுது. ஸோ அது இன்னும் காஸ்ட் எஃபெக்டிவாக எப்படி பண்ணுறது, ஒவ்வொரு காஸ்ட்டையுமே வந்து நீங்கள் ஒவ்வொரு கால்குலேஷனாக பார்த்து பண்ணும்போது ரொம்பவே சேவ் பண்ண முடியும். உமன் ஆர் ஒர்க்கிங் மோர் அண்ட் டைம் வந்து நிறைய கொடுத்து ஒர்க் பண்ணுறீங்க.
ஆனால் உங்களோட பர்சனல் ஃபினான்ஸ்க்கான டைமும் கொடுக்க முடியலை. அப்படியே டைம் கொடுத்தாலும் வந்து உங்களோட எக்ஸ்பென்சஸ் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இல்லை. உங்கள் எக்ஸ்பென்சஸை நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கும் போது தான் ஓரளவுக்கு பர்சனல் ஃபினான்ஸை உங்களோட எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக சேவ் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து இன்றைக்கி சின்ன வேல்யூ மாதிரி இருக்கும். நான் இப்போ ரீசெண்டாக ஒரு புக் கூட படித்தேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி காஃபி குடிக்கிற காஸ்ட்டை எடுத்து வச்சாவே ஒரு 30 இயர்ஸில் வந்து ஒரு 50 lakhs கிட்ட கார்பஸை பில் பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ அந்த மாதிரியான சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸே நம்ம வந்து அப்படியே க்ராஸ் கட் பண்ணும்போது ஈஸியாக வந்து நம்மளோட கோலுக்கான பர்சனல் ஃபினான்ஸை வந்து பிளான் பண்ண முடியும். இது வந்து இந்த வீடியோவும் அகைன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ஒரு ஐ ஓப்பனராக இருந்திருக்கும். எது எப்படி வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோவை நம்ம எப்படி பில்ட் பண்ணுறது, சின்ன சின்ன சேவிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிவிட்டு எனக்கு உங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.